என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சகேயு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 10 வரை. சகேயு: நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். லூக்கா 19:8. எரிகோ என்றோர் ஊர், அதில் ஓர் ஐஸ்வர்யவான். அவன் ஆயக்காரருக்கு தலைவன். இவன் ஒரு குள்ளன். இவனிடமிருந்த பாராட்டத்தக்க ஓர் அம்சம், இவன் இயேசுவை பார்க்க விரும்பினான். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிய விரும்பினான். இவன், இயேசு ஒரு தீர்க்கதரிசி, நல்ல போதகர், பாவிகளை நேசிக்கிறவர் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். நமக்கும் இயேசுவை பற்றி ஓரளவு தெரியும். அவர் தேவகுமாரன், பாவங்களை மன்னிக்கிறவர், நம் பாவங்களுக்காக பலியானவர் என்பதை அறிவோம். ஆனாலும் அவரை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா நமக்கு இருக்க வேண்டும். குள்ளனான சகேயு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்தின் மீது ஏறினான். நல்ல முயற்சி. நாமும் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்காக நம்மாலான நல்ல முயற்சிகளை எடுக்க வேண்டும். திருமறையை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். நல்ல உபதேசங்களை கேட்க வேண்டும். சகேயுவின் ஆவலையும் முயற்சியையும் கண்ட இயேசு தாமாகவே அவனுடைய வீட்டிற்கு போய் தங்க விரும்புகிறார். இதுவே நம் தெய்வத்தின் சிறப்பு அம்சம். தாமாகவே நம்மை தேடி வருபவர் அவர். அவரை குறித்த நம் தேடலை கனம் பண்ணுகிறவர் அவர். மக்களோ, சகேயு விதிக்கப்பட்டதற்கு அதிகமாய் வரி வாங்கும் பாவியாயிற்றே, இயேசு அவனுடைய வீட்டில் தங்கும்படி போகிறாரே என்று முணுமுணுத்தனர். சகேயு அந்த சூழலை நன்றாகவே புரிந்து கொண்டான். பரிசுத்தரான இயேசு தன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று விரும்பினான். தன் பாவத்துக்காக பரிகாரம் தேடுவதை அவரிடமே கூறினான். முதலில் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பதாகவும், அடுத்து அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதற்கு பரிகாரமாக 4 மடங்காய் திருப்பி செலுத்துவதாகவும் வாக்களித்தான். இயேசுவை நெருங்கும்போது நம் பாவத்தை உணர்கிறோமா? பரிகாரம் தேட விரும்புகிறோமா? இயேசு கிறிஸ்து சகேயுவை போன்ற நம்மை போன்ற பாவிகளை தேடியே இவ்வுலகிற்கு வந்தார். நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். நாமும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். ஆபிரகாமின் குமாரர் ஆவோம். இயேசு தம்மை தேடுவோரை தாமே தேடி வருகிறார். இயேசு தம்மை தேடுவோரை தாமே தேடி வருகிறார். தீர்மானம்: இயேசுவண்டை போய் என் பாவத்திற்கு பரிகாரம் தேடுவேன்.